வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீன்பிடி தடைக்காலம் இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சுது. சரி, பட்டினம்பாக்கத்துக்கு மீன் வாங்க போகலாம் தான் இந்த சாட்டர்டே நைட் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி இருக்கும். அந்த ரோடு ஃபுல்லாகவே சரியான டிராஃபிக்கு, எல்லா கடையிலும் பயங்கரமான கூட்டம். பொதுவாகவே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் மீன்லாம் லிமிட்டடாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மீன், நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. நான் பொதுவாகவே இந்த அக்கா கடையில் தான் ரெகுலராக மீன் வாங்குவேன். இந்த அக்கா கடையில் பார்த்தீங்கன்னா நமக்காக ஃப்ரெஷ்ஷாக ஒரு வவ்வால் மீன் எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாய். ஸோ நமக்காக எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி மீனும் போட்டு கொடுத்துருந்தாங்க. கடைக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மீனை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்லைஸ் போட்டு கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தடியாகவும் இல்லாமல் மீடியமாக மீனை ஸ்லைஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நல்லா ஸ்லைஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த கட்டிங் அண்ட் கிளீனிங்க்கு மொத்தமாக 50 ரூபா வாங்கினாங்க. அப்படியே குழம்புக்கு இந்த தும்மிலி மீன் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மீன் வாங்கினோம். இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா. சரி, அப்படியே இறா வாங்கலாம்னு பக்கத்தில் இருக்க கடைக்கு போனால் அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மீன் அண்ட் இறா வச்சுருந்தாங்க. குறிப்பாக இந்த டைகர் ப்ரான்ஸ், ஜம்போ ப்ரான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம இந்த ஜம்போ ப்ரான்ஸை ஒரு 1 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷீலா மீன் போட சொன்னோம். இந்த ஷீலா மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 800 ரூபான்னு சொன்னாங்க. சரின்ட்டு இந்த ஷீலா மீன் வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணா கிட்ட க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். கொடுக்குறப்ப இது வந்து ரொம்ப மெலிசா போடாமல் ஒரு மீடியமான ஸ்லைஸாக போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அந்த அண்ணாவும் கரெக்டாக நமக்கு ஸ்லைஸ் வாரியாக போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம மீன் வயிற்றில் பார்த்தீங்கன்னா முட்டையும் சேர்ந்து இருந்தது. இந்த அண்ணா கட்டிங்க்கு 50 ரூபா வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எங்கே மீன் வாங்குவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.